வணக்கம். புவனாஸ் கைமணத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னங்க, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு. அதாவது இந்த புவனாஸ் கைமணம் அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட 100 days ஆகுது. ஸோ 100th day செலிப்ரேஷன் அது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் பண்ண போறேன். அது ரொம்ப ஈஸியா பண்ணலாம், குவிக்கா பண்ணலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியில வாங்கி சாப்பிட்டாதான் அது ரொம்பவே நல்லா இருக்கும், நம்ம வீட்டுல எல்லாம் அது பண்ண வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். கிடையவே கிடையாது. நான் ஒரு 2 தடவை இதை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா வந்தது. அந்த ஒரு கான்பிடென்ட்டோட இன்னைக்கு வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, ஜலேபி அப்படிங்கிற ஒரு ஸ்வீட். அது வந்து இப்போ நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ் அந்த ஸ்வீட். ஜலேபினால ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் நார்த் இந்தியன்ஸ்க்கு. ஸோ அதை நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா நல்லா பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அதை உங்களுக்கு நான் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். அவசியம் இந்த வீடியோவை பாருங்க, எனக்கு ஸ்பெஷல் வீடியோ வேற. அதோட இல்லாம யூஸ்வலா எல்லா வீடியோலயும் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் கடியெல்லாம் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நான் அவங்க கேட்க போறேன். வீடியோ முடியற போது நான் அவங்க கேட்பேன். அதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் வந்து நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு கடி தான். அதுக்கப்புறமா வந்து என்னன்னு பார்ப்போம். நான் கேட்கிறேன், தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து இதுல ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஜலேபிக்கு போலாமா? இப்ப நம்ம அந்த ஜலேபி பண்றதுக்கு 2 கப்பு மைதா எடுத்துக்குவோம். இது மைதால தான் பண்ண முடியும், கோதுமை மாவுல பண்ண முடியாது. 2 கப்பு மைதா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு கப்பு மைதா. இதுக்கு வந்து நமக்கு 2 கப்பு தண்ணி விடணும். முதல்ல 1 கப்பு விட்டுப்போம், அப்புறமா 1 கப்பு விட்டு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இயற்கையா புளிக்க வச்சு பண்றதுனால எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியது இல்லை. பட் இந்த 2 கப்பு தண்ணியும் விடணும். அதாவது கரெக்டா வந்து சேம் மெஷர்மெண்ட். 1 கப் எடுத்தீங்கன்னா 1 கப்பு, 2 கப் எடுத்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி விட்டு கலந்து வைக்கணும். இது அப்புறமா வந்து 12 hours கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா மாவு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்க. ஒரு 10 நிமிஷமா இதை வந்து நான் பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பாருங்க, இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணீங்கன்னா தான் இந்த மாவு பாருங்க நல்லா அப்படியே சில்கியா இருக்கு பாருங்க, அழகா. அப்பதான் வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து அந்த இதுல விழும். நம்ம பாட்டில போட்டு பண்ணும்போது ஃப்ளோ வரும். நம்ம கைனால பண்றதுனால ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா புளிக்கும் பாருங்க. இதுக்கு வந்து ஒரு 12 hours கிட்ட நம்ம அப்படியே வச்சிருவோம், ரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பண்ணுவோம். ஒரு 12 hours அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இது பாருங்க நல்லா ரேஸ் ஆயிருக்கு. நேற்று வச்சதை விட நல்லாவே ரேஸ் ஆயிருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. இந்த பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து மாவு போட்டு கலந்துட்டு, ஏன்னா இப்போ அது புளிச்சிருக்கு இல்லையா. 2 கப்பு போட்ட, பெரிய கப்ல 2 கப்பு போட்டதுனால இது சின்னது 1/4 கப்பு இருக்கும். இதுல கொஞ்சம் மாவு போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சிருவோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டா போறோம். சப்போஸ் திரும்பவும் கொஞ்சம் கெட்டியா எடுத்துனா லேசா தண்ணி விட்டுக்கலாம்.
இதை அப்படியே வந்து ஒரு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஜீரா எப்படி காய்ச்சறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிருவோம். இப்போ இந்த ஜலேபிக்கு நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணுவோம். நான் 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிசையும் போது ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அவ்வளவுதான். 2 கப்புக்கு வந்து 2 கப்பு சர்க்கரை போறோம். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை. தண்ணி வந்து 1 கப்பு தண்ணி போறோம். இதுல 1 கப்பு. இப்பதான் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க, இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கலந்து விட்டுடுவோம். ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கொதிச்சு வரும்போது ஏலக்காய், குங்குமப்பூ, கலர் எல்லாமே போடலாம். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சர்க்கரையில் வந்து பால் அழுக்கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பால் காய்ச்சி ஆறுன பால் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பாருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் பால் விட்டிங்கன்னா ஓரத்துல எல்லாம் ஃபுல்லாக வந்து அது படிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அதை எடுத்து போடலாம். பாருங்க, ஃபுல்லாக வந்து அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்க ஒரு மாதிரி. அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க, பொங்கி வந்து ஒரு நுரையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு. இது எடுக்கிறதுனால என்ன ஆகுன்னா பாகு கிளியரா இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு பண்ணோம்னா ஸ்வீட் நல்லா ஜாஸ்தியாக கொடுக்கும். இப்போ பாருங்க, இதில் வந்து ஏலக்காய் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஏலக்காய் வந்து கொஞ்சம் நசுக்கி பொடி பண்ணிக்குவோம். இந்த பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்க. இதுல இருந்து இப்போ இது வந்து நம்ம குலோப் ஜாமுன்லாம் ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசுக்கு பதம், சிங்கிள் கன்சிஸ்டன்சி அப்படிம்பாங்க. இது ரொம்ப பதம் வந்து ரொம்ப முக்கியம்னு இல்லை. நம்ம குலோப் ஜாமுக்கு பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காயை போட்டுடுவோம். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து போடுவோம். பாருங்க, குங்குமம் போட்டு நல்லா வாசனையாக டேஸ்டாக இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். ஆறி போச்சுன்னா சக்கரை வந்து ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அப்படியே வந்து கட்டி தட்டி போயிடும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆறுனா கூட கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஜிலேபியெல்லாம் பொரிச்சு போடணும் இல்லையா, அப்போ ஆறுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் ஆகாது. நம்ம வந்து ஜிலேபி பண்ணி அதில் முக்கி எடுத்ததுக்கப்புறம் கூட இது வந்து கெட்டி தட்டாமல் இருக்கும். அதுதான் இந்த லெமன் ஜூஸ் போடுறது. இப்போ இந்த ஜலேபி பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம சாப்பிட்றதே என்றைக்கோ ஒரு நாளைக்கு தானே, அதனால் நெய்யிலே சாப்பிடுவோமே. இதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் வந்து அதில் பண்ணால் தான் நல்லா வரும். அதனால் நான் வந்து இதில் நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். நெய்யை தான் வந்து நெய் விட்டு தான் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விட்டேன். கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா இது வந்து உள்ள பாட்டிலுக்குள்ள போட்டு நீங்க பண்றது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலை தான். அதனால இந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன டம்ளர்ல எடுத்துட்டு இதுல வந்து இந்த மாவை இப்படி போட்டு அதுக்கப்புறமா அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, போட்டீங்க இல்லையா. இப்போ இதை வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. இப்போ போட்டு இப்படி புழிஞ்சோம்னா நல்லா வந்துடும். இப்போ எண்ணெயில் வந்து எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். நெய் காய வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி மெல்லிசா பண்ணி விட்டுருவோம். தள்ளி தள்ளி தான் சுத்தணும். இது வந்து கிட்ட கிட்ட சுத்தக்கூடாது. தள்ளி தள்ளி சுத்தினீங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். திங்க் ஆஃப் தி டெவில். இல்லம்மா, கும்பிட போனது குறுக்க ஒண்ணுன்னு சொன்னேன். இங்கிலீஷ்ல சொன்னேன். சரி சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஜலேபி பண்ண போறோமே. ஃபேவரட். நான் ட்ரை பண்ணவா? ஓ டெஃபினட். இருந்தாமா என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேம்மா, நீ பண்ணுமா. அப்படி தள்ளி சுத்து பார்க்கும். அப்படிதான் தள்ளி தள்ளி சுத்து. ரெண்டு போட்டா போதுமா? 3 போடு. இன்னொன்று சின்னதா போடு. அப்படிதான் தள்ளி தள்ளி சுத்து. ஓ போதும் போதும். இப்படி கையை தூக்கிக்கும். நீ போடு. அதான் 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 நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே. இது ஓகேவா? ஓகே. இவனை சின்னதாக நான் போட இந்த இடத்துல பண்ணி பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து போட்டாச்சு. வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாகு இருக்கு. பாகு சப்போஸ் சூட ஆறி போச்சு அப்படின்னா லேசாக நீங்கள் வந்து சுட பண்ணிக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக சுட பண்ணியிருக்கேன். சுட பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஏற்கனவே போட்டது பாகில் இருக்கு. இப்போ இதை எடுத்து பாகில் போட்டுருங்க. Hi viewers, இவன் தான் செகண்ட் சன் ஆதித்யா. அவர் சுபா டாக்டர்-இன்-லா. இப்போ டேஸ்ட் பண்றீங்களா? எப்படி இருக்கு பார்க்கலாமா ஜிலேபி? பாருங்க பாருங்க. எக்ஸைட்டட். வாவ். கலர் நல்லா பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அப்பா மாஸ்டர் ஷெஃப் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டே டூட் நீ. நல்லா இந்த கார்டமன் ஸ்மெல் நல்லா சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுதுப்பா, நான் சாப்பிடுறேன். கிரன்ச்சியா இருக்கா பாருங்க. கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா கிரன்ச்சியா இருக்கு அண்ட் ஜூசியாவும் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குது பாருங்க. கிரன்ச்சி சவுண்ட். குட். இட்ஸ் குட். வெரி குட், வெரி டெலிஷியஸ். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய டிஷ் இது. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். ஹேப்பி. Thank you. Thank you. அது ஏன் நல்லா வந்திருக்குன்னா நீ கொஞ்சம் புளிஞ்ச ஏரியா கொஞ்சம். அதனால அது நல்லா வந்திருக்கு. சும்மா புளிஞ்சதுனால அப்படி நல்லா வந்து. மாமியார் மருமகள் அட்ராசிட்டிஸ் தாங்கலப்பா. அவனு கேக்குதா? ஓகே. டேஸ்ட் குட். வெரி குட். நிஜமாவே ஆக்சுவலா நல்லா இருக்கு. அந்த சாஃப்ரான் போட்டுருக்குல்ல, அதுதான் அந்த வாசனை. எடுத்து கொடுங்க. அது கடிக்கும் போது தெரியும். அப்பா சாப்பிடுமா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜலேபி நல்லா ரெடி ஆயிடுத்து. இந்த பாருங்க, இந்த பாதாம் வந்து சும்மா கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மிக்சர் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி ஒன்று போடுவோம். அதோட சேர்த்து சாப்பிட்டா, ஃபில்டர் காஃபியோட சேர்த்து சாப்பிட்டா அருமையா இருக்கு. இது வந்து நாட்டு சக்கரை போடுறேன். இதோ பெர்குலேட்டர்ல டிகாஷன் போட்டிருக்கேன். ஆவி பறக்க காஃபி ரெடி. பாருங்க, இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. வந்திருக்கா? இப்ப பார்த்த இந்த ஜிலேபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அவசியம் நீங்க வந்து பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வீட்டுல பண்ணலாம். ஆக்சுவலா ஜிலேபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தான் இது. நான் இப்ப நெய் போட்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பண்றோம், அதனால நெய்லேயே வந்து பண்ணலான்னு பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து
ஆயில்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து இந்த சோடா உப்பு அல்லது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் எதுவுமே போடல. இதை வந்து ஒரு 12 hours புளிக்க வச்சுட்டீங்கன்னா இது எதுவுமே பண்ணாம நேச்சுரலாவே பண்ணலாம். அந்த இதெல்லாம் போடாம இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை பார்த்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து 100th டே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் வந்து சன்னு டாக்டர்லாம் எல்லாரும் வந்து இப்போ இது பண்ண கலந்துக்கிட்டாங்க. இது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு இந்த வீடியோவை. இது எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து இது மாதிரி தொடர்ந்து வந்து இந்த வீடியோஸ் என்னோட இதெல்லாம் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் நிறைய பேருக்கு. அதனால வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி எல்லாம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், நீங்க 100th டே நான் வந்து உங்களை வந்து கடிக்க போறது இல்லை, அந்த கடி உங்ககிட்டயே நான் விட்டுலான்னு இருக்கேன். தட் இஸ் எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். அது வந்து நீங்க சொல்றீங்க. என்னன்னா இப்ப நம்ம பேசும்போது கலோக்கியெல்லாம் சும்மா அது பேச்சு வாக்குல என்ன சொல்லுவோம்னா, டிஃபன் சாப்பிட்டியா, ஊருக்கு போனியா, படம் கிடம் பாத்தியா, சாப்பிட்டியா கிப்டியா அப்படின்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். ரொம்ப ஸ்லேடையா பேசுவோம். நம்ம அந்த மாதிரி காபி குடிச்சியா இல்லையா அப்படின்லாம் கேட்போம். சோ அதே மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நீங்க வந்து சொல்ல முடியாது. சொன்னாலும் அது அதே தான் ரிப்பீட் ஆகும். அந்த ஒரு வார்த்தை வந்து சொன்னாலும் இந்த மாதிரி வந்து 2வது தடவை ரிப்பீட் ஆகிறது அதே வார்த்தை தான் வரும். அது என்ன வார்த்தை தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட்ல வந்து நீங்க போடுங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடி. ஆனா உங்ககிட்டயே விட்டுட்டேன் அந்த கடியை. சோ நீங்களே அது என்ன வார்த்தையா இருக்கும். இப்ப காப்பி கீப்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது. திருப்பி நீங்க சொன்னாலும் அதே வார்த்தை தான் திருப்பி ரிப்பீட் ஆகும் 2வது தடவையும். அது என்ன வார்த்தை அப்படின்னு நீங்க வந்து எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க. வீடியோஸ் எல்லாம் பாருங்க, எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.